ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே ஒரு ஹெல்தியான டேஸ்டியான வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெயிட் லாஸ் பண்ணும்போது தினமும் ஒவ்வொரு விதமான உணவு சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு வெயிட் லாஸ் பண்ணுற ஒரு ஃபீல் இருக்காது, டயட் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்காது. அது போல் ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கோட ரெசிபிக்கு பவுலில் ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பில் அதிகப்படியான ப்ரோட்டீன்ஸ், ஃபைபர்ஸ் இருக்குது. இது ஹார்ட் ஹெல்த்துக்கு, சுகர் லெவலை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இம்யூனிட்டி டெவலப் பண்ணும். 2லேருந்து 3 முறை பாசிப்பருப்பை நல்லா கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் நல்லா முழுமையாக ஊற வச்சிடலாம். இதுக்கு சைட் டிஷ்ஷுமே நல்ல ஒரு ப்ரோட்டீன் ரிச்சாக செஞ்சிடலாம். பேனில் 1 டீஸ்பூன் தேங்காய் ஊற்றி, தேங்காய் சூடான உடனே 4 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, மிதமான சூட்லேயே கடலைப்பருப்பை நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு வறுத்தெடுத்துக்கணும். இந்த சட்னி ரெசிபி நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணலன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல டேஸ்டியாக இருக்கும். இதில் 5 பல்லு பூண்டு, காரம் தேவையான அளவுக்கு வரமிளகா, நான் 3 வரமிளகா சேர்த்திருக்கேன். ஸோ மிதமான சூட்லேயே பூண்டும் வரமிளகாவும் கடலைப்பருப்போட சேர்த்தி நல்லா வறுபட்டு வரணும். இப்போ பாருங்கள், கடலைப்பருப்பு லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் 3 நார்மல் சைஸ் தக்காளியை கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ தக்காளியுமே கடலைப்பருப்போட சேர்த்தி நல்லா ஒரு முறை கலந்துட்டுக்கணும். தக்காளி பச்சையாக இருக்கும்போது கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறது போல தான் இருக்கும். இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள், தேவையான அளவுக்கு கல்லுப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். இப்போ இதெல்லாமே சேர்த்தி ஒரு முறை தக்காளியோட நல்லா கலந்துட்டுட்டு தக்காளியை நல்லா மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வேகிறதுக்கு விடணும். நான் மூடி வச்சு வேக வைக்கிறேன். அப்பப்போ கலந்துட்டுக்கிட்டே இருங்க, அப்போ தான் சரியாக இருக்கும். இந்த டைமில் பாசிப்பருப்பும் நல்லா ஊறி வந்திருக்கு, 2 மணி நேரம் ஆயிருக்கு. தண்ணியிலிருந்து வடித்து எடுத்து பாசிப்பருப்பு மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கடைசி இருக்கிற தண்ணியை அந்த ஊறின தண்ணியோட சேர்த்தியே நான் பருப்போட சேர்த்தி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ 1 டம்ளர் பாசிப்பருப்பை நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா, இது கூட 2 டம்ளர் ராகி மாவு சேர்த்தி 1 டம்ளர் தண்ணி ஊற்றி ஆரம்பத்தில் நல்லா அரைச்சிட்டு, அதுக்கப்புறமா நான் தண்ணி பத்தலைன்னு இன்னொரு 1/2 டம்ளர் சேர்த்திருக்கேன். ஏன்னா ஒட்டுக்கா நம்ம தண்ணி சேர்த்திட்டோம் அப்படின்னா ரொம்ப தண்ணி போல் அந்த மாவு ஆயிடுச்சுன்னா நம்மளால் ஒழுங்காக இந்த ரெசிபி செய்ய முடியாது. அதனால் அளவாக தண்ணி ஊற்றி கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ மாவு ரெடியாக இருக்குது. தக்காளியுமே நல்லா வதங்கி வந்திருக்கு. நான் அப்பப்போ கலந்துட்டுக்கிட்டே தான் இருந்தேன். ஏன்னா பிகினர்ஸ் இந்த ரெசிபி பார்க்கும்போது அப்பப்போ கலந்து விடுங்கன்னு சொல்லலைன்னா செய்ய மாட்டாங்க இல்லையா, அதுக்காக தான் நான் சொல்கிறேன். கடைசி சின்ன துண்டு புளி, கொஞ்சம் இந்த ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு சூட்லேயே அதை அப்படியே விட்டுடலாம். பவுலில் ஒரு நார்மல் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அதே போல் சின்ன சின்னதாக கட் பண்ணின நார்மல் சைஸ் தக்காளி, கொஞ்சமாக கொத்தமல்லி, டேஸ்ட்டுக்காக 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா ஒரு முறை இது போல் கலந்து வச்சிடலாம், ஒட்டுக்கா அந்த மசாலாலாம் படுற அளவுக்கு. இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே மாவுமே கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கலந்துட்டுட்டு நார்மல் தோசை மாவு பதத்தை விட கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு இந்த மாவை நல்லா கலந்து எடுத்துக்கலாம். அதனால நான் 1/4 டீஸ்பூன் விட குறைவாக கொஞ்சம் தண்ணி சேர்த்து இது போல் கலந்துருக்கேன். தோசை தவா லைட்டாக சூடானதுக்கு அப்புறமா இதே மாவில் பாருங்கள், நான் நல்லா மொறுமொறுன்னு தோசை போட்டு எடுக்க போகிறேன். இன்ஸ்டண்ட்டாக புளிக்க வைக்காமல் நம்ம இதை ரெடி பண்ணுறோம். தோசை ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு திரும்பவும் நல்லா வேகிறதுக்கு விட்டுட்டு பாருங்கள், நல்லா மொறுமொறுன்னு இன்ஸ்டண்ட்டான ராகி தோசை ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக இதே மாவில் நல்லா சாஃப்டாக பொதன்னு ஊத்தப்பம் தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஊத்தப்பம் மாதிரியே கொஞ்சம் அதிகமாக மாவு சேர்த்தி சின்னதாக இது போல் தொன்னமாக ஊற்றிட்டு இதுக்கு மேலே ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்டஃபிங்கை நல்லா தூவி விட்டுடலாம். இந்த ஸ்டஃபிங்கில் மசாலாலாம் போட்டிருக்கறனால நல்ல டேஸ்டியாக இருக்கும். இதில் நான் கொஞ்சமாக தேங்காய் ஊற்றிக்கிறேன். இது நான் என் பையனுக்கு பண்ணுறதுனால நான் இந்த அளவுக்கு தேங்காய் ஊற்றிருக்கேன். இதே நான் சாப்பிட்றதா இருந்தால் கண்டிப்பாக எண்ணெயை கம்மி பண்ணிக்குவேன். ஸோ குழந்தைங்களுக்கும் இந்த ரெசிபி செஞ்சு கொடுங்க, ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம சாப்பிடும்போது கம்மியாக எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு எண்ணெய் இல்லை நெய் போட்டு
நல்லா மொறுமொறுன்னு நல்லா சாஃப்டாக செஞ்சு கொடுங்க. ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு நல்லா இது போல் அழுத்தம் கொடுத்துட்டோம்னா 2 பக்கமும் ஊத்தப்பம் நல்லா ரெடி ஆயிட்டு வந்துடும். இன்ஸ்டண்ட்டாகவே நல்ல டேஸ்டியான ராகி ஊத்தப்பம் ரெடி ஆயிருக்கு. இந்த ராகி ஊத்தப்பமாக இருக்கட்டும், இந்த தோசையாக இருக்கட்டும் நல்ல டேஸ்டியாக இருக்கும். சட்னியும் ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நான் தாளிக்கலை, நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தாளிச்சுக்கலாம். இந்த சட்னியோட தான் நான் இந்த தோசையும் ஊத்தப்பமும் சாப்பிட போகிறேன். நல்ல ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும், ப்ரோட்டீன் ரிச், கால்சியம் ரிச், அயன் ரிச், ஃபைபர் ரிச்சான ரெசிபி இன்ஸ்டண்ட்டாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.